இன்றைய நாளுக்கான வேதவசனம் சங்கீதம் 94:12-13. கர்த்தாவே, துன்மார்க்கனுக்கு குழி வெட்டப்படும் வரைக்கும் நீர் தீங்கு நாட்களில் அமர்ந்திருக்க பண்ணி சிற்றித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமாங்க, கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து தாங்க சொல்றாங்க, நீங்க பாக்கியவான் என்று. ஆமாங்க, அவர் நேசிக்கிற புத்திரனை தாங்க சிற்றிப்பாரா. நீங்க கூட ஒரு சின்ன தவறு செய்தா கர்த்தர் அதை சுட்டி காட்டி உங்களை வழி நடத்துகிறாராங்க. ஆனா தவறு செய்கிறவர்கள்லாம் நல்லா இருக்கிறாங்களே, எனக்கு விரோதமாக எழும்புறாங்க, காரணம் இல்லாமல் என்னை பகைக்கிறாங்க, என் மேலே பொய்யான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. அது வீடுகளெல்லாம் இருக்கட்டும், இல்லை வேலை செய்கிற ஸ்தலங்களாக இருக்கட்டும், உங்களை அழிக்க வேண்டும் என்று இருக்கிறாங்க. அப்படி ஆனால் அவங்களுக்கு எதுவுமே இல்லை, அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. கர்த்தரை தேடி நான் அனுதினமும் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு எந்த நன்மையுமே நடக்கலையே, நான் அவர் பாதத்தில் தானே காத்து இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களாங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தாங்க சொல்லுறாங்க, துன்மார்க்கருக்கு குழி வெட்டப்படும் வரைக்கும் அவர் பாதத்தில் அமர்ந்துருங்க. இது போல தாங்க மொர்தெகாய் நன்மை செய்கிறவராக இருந்தார். ஆனால் அவருக்கு விரோதமாக காரணம் இல்லாமல் ஆமான் என்கிற மனுஷன் எழும்பினாங்க. அந்த மொர்தெகாவை தூக்கி போடுறதுக்கு தூக்கு மரத்தை கூட ரெடி பண்ணிட்டாங்க. அவன் குலத்தையே அழிக்கும்படி அவன் வேகம் கொண்டு எழுந்து வந்தாங்க. ஆனால் கர்த்தர் அதையெல்லாம் மாறுதலாக முடிய பண்ணினாருங்க. அந்த தூக்கு மரத்திலே ஆமானே விழுந்தாங்க. அந்த தூக்கு மரம் அவன் வெட்டின குழியிலே தானே விழுந்தாங்க. அதுபோல துன்மார்க்கமாய் உங்களுக்கு விரோதமாய் சதுர்கள் குழி வெட்டுறாங்களாங்க, அவங்க வெட்டின குழியிலே அவங்களே விழுவாங்கங்க. அந்த குழி வெட்டப்படும் வரைக்கும் அவருடைய பாதத்திலே அமர்ந்திருங்க. தீங்கு நாட்களில் அவருடைய பாதத்திலே அவர் உங்களை அமர்ந்திருக்க பண்ணுவாருங்க. நீங்கள் செய்கிற சின்ன சின்ன தவறுகளை கூட சுட்டி காட்டி உங்களை வழி நடத்துவாருங்க. அப்படி ஒரு நல்ல தகப்பன்க வேதத்தை கொண்டு உங்களை போதிக்கிறாருங்க. நீங்கள் தாங்க பாக்கியவான், பாக்கியவதி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.